அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு மின்வாரியத்திலிருந்து 60,000 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பு போவதாக பார்த்திங்கன்னா தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 50% அதிகமான பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா, தகவல் உரிமை சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் வந்து கேட்டிருக்காங்க. என்ன பார்த்திங்கன்னா, கடந்த மார்ச் 31, 2024 தேதி பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மின்சார வாரியத்தில் வந்து 59,864 காலி பணியிடங்கள் இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது. இதன் மொத்த பணியிடங்கள் வந்து 1,42,208 பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா பணியிடங்களில் பாதிக்கும் அதிகமான பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாக அறிய முடிகிறது. இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்தில் வந்து ஆள் சேர்ப்பு வந்து நடைபெற்றது. அதில் 2021 ஆண்டு 9,613 கேங்மேன் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதற்கு முன்பு ஆள் தேர்வு தொடர்பான அறிவிப்பு டிஎன்இபி தரப்பில் வெளியிடப்படும் போது அப்போதைய நிதி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அனைத்து அரசு தரப்பிலும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த தரப்பிலும் பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா தரப்படவில்லை. டிஎன்இபி தரப்பிலிருந்து காலி பண்ணி கொடுத்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் இதை பார்த்தீங்கன்னா 2021 ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து எடுத்திருக்காங்க, இன்னும் எடுக்கலை. ஆனால் இம்பார்ட்டன்ட் விஷயம், ஏஇ ஃபீல்டு அசிஸ்டன்ட் போன்ற பதவிகளுக்கு வந்து நிரப்ப முடிவு எடுத்தாங்க, அப்ளை பண்ணிட்டாங்க. அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அப்ளிகே அமௌண்ட்டும் ரிட்டர்ன் வந்துடுச்சு. ஆனால் இப்போது ஓய்வு பெறுபவர்கள் பணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பணி ப்ரொமோஷன் ஆகிறவங்க இந்த பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. கேங்மேன், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் ஸ்டாஃப், அசஸர், இந்த மாதிரி பதவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்க சொல்லியிருக்காங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபி பணிக்காக காத்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் மறுபுறம் பணி பற்றாக்குறை காரணமாக ஏற்கனவே பணியில் இருக்கும்போது பணி சுமை அதிகரித்து உள்ளது. மேலும் வருங்காலங்களில் பணி இருப்பது ஓய்வு பெறுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 60,000க்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளது. காலி பணிகள் நிரப்பாமல் இருப்பதால் அதிகாரிகள், வேலை தேடும் இளைஞர்கள், பொதுமக்கள் மூவரையும் பாதிக்கும் வகையில் இருப்பதால் இந்த பணிகள் விரைவில் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வகுப்பு கேங்மேன், டெக்னிக்கல் ஸ்டாஃப், ஜேஇ, ஏஇ இவர்கள் எல்லாம் பதவிகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிரப்பப்படலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜூலை 13 இல்லை நோட்டிஃபிகேஷன் என்ன தகவல் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. நன்றி.